So factors completely 64p square 64 8 into 8 எழுதலாம், that is 64. அதே 4 வந்து எப்படி எழுதலாம், 2 into 2 எழுதலாம். அதே மாதிரி 9 எப்படி எழுதலாம், 3 into 3 எழுதலாம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 64p square plus 32/3 வந்து என்னன்னா 2ab ஃபார்மேட்டில் வந்துடுவாங்க, pq plus 4/9q square. ஸோ 64p எப்படி எழுதலாம், 8p the whole square plus 2 8pங்கிறது a, அது a ஸ்கொயர் தானே, அப்போ அதில் வந்து நடுவில் இருக்கிறது என்ன a. அதே மாதிரி 2ab தான், அப்போ ஏங்கிறது 8pன்னு தெரியும் எனக்கு, b என்னங்கிறத அந்த ஸ்டெப்பை போட்டுட்டு நம்ம வரலாம். 8p இன்ட்டு 4/9 எப்படி எழுதலாம், 2/3 the whole squareன்னு எழுதலாம். 2/3 q the whole square, 2/3 q the whole square. அப்போ இங்கே என்ன வரும், bயில் என்ன வரும், நடுவில் மிடில் டேர்மில் இன்ட்டு 2/3qன்னு வரும், ஏன்னா அது b ஆச்சே. ஸோ இப்போ பாருங்கள், 2 2s are 4, 4 8s are 32, 32/3 மிடில் டேர்ம் வந்துருச்சு. உங்களுக்கு a square plus 2ab plus b square is equal to a plus b the whole square ஃபார்மே தெரியும். அப்போ 8ங்கிறது ஏங்கிறது என்னது 8p, bங்கிறது என்னது 2/3q. அப்போ நம்ம கேட்டதே ஃபேக்டர்ஸ் தான். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 8p plus 2/3 the whole square.